யோகம் சாதனம். அப்ப இங்க கர்ம யோகம் அப்படின்னு சொல்லும் போது கர்ம சாதனம், கர்மத்தை சாதனமாக கொடுக்க. அதே போல பக்தி யோகம், பக்தியை சாதனமாக, ஞான யோகம் ஞானத்தை சாதனமாக. இப்ப நமக்கு கேள்வி வரும், சாதனம் யாருக்கு? சாதனம்னா கருவி. பசியே இல்லாதவனுக்கு சாப்பாடு இருக்கிற சாதனம் பிரயோஜனம். வியாதியே இல்லாதவனுக்கு மருந்து என்கின்ற சாதனம் பிரயோஜனம். குரு பிரதேசத்துல போய் உட்காந்து போது ஏசிய பொழுது என்பது சாதனம் பிரயோஜனப்படாது. இந்த மாதிரி நீங்க ஒண்ணுன்னா பார்த்துருக்கீங்களா? யாருக்கு இந்த சாதனம்? இந்த 3 சாதனம், 3ல 2 தான். பகவான் கீதையில சொல்றார், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா ஞானக ஞான யோகேன சாங்கியானா கர்ம யோகேன. 2 யோகம் தான். ஒன்று கர்ம யோகம், மற்றொன்று ஞான யோகம். இந்த கர்ம யோகத்துல பக்தியும் அடக்கமாயிடும். அதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு அதான் கர்ம பக்தி 2ம் சேருவதுதான். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க கேட்கணும், சிந்திக்கணும், எதற்கு இந்த சாதனங்கள், எதற்கு இந்த கருவிகள் அப்படின்னு கேட்டா, கருவிகள் அத்தனையும் சாத்தியத்தை அடைவது. சாதனமாக இருந்து சாத்தியத்தை அடைவதற்கு சாதனங்கள் தேவை. எது சாத்தியம்? எது அடைய வேண்டிய இலக்கு? அதான் இது பெரிய மில்லியதார விஷயம். இது அடையணும், அதை அடையணும், அதை அடையணும் சொல்லுவாங்க. எது அடையணும்? எது ஒன்றை அடைந்தால் அதன் பிறகு நான் வேறொன்றை அடைய வேண்டியது இல்லையோ அதுதான் நான் அடைய வேண்டியது. ஹரிசங்கர பகவத்பாதா ஒரே ஒரு பாடல்ல இதை சொல்றார். தன்யாஷ்டகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல முதல் பாடலையே அவருக்கு அறிவு என்ன அறிவுறுத்தார்னா, நான் ஒன்றை பெற்றுவிட்டால் என்னுடைய மனசு அமைதியாகும். எப்போ அமைதியாகும்? மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் முழுமையாக போனால்தான் மனசுல தாபம் இருக்கிற வரை மன அமைதியை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அது மன அமைதி இல்லை. எல்லா சாதனத்தின் மூலமாகவும் மன அமைதியை உற்பத்தி பண்றோம். இல்லாத மன அமைதியை ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாக உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இது எப்படி சொல்லலாம்னா, 40 நிமிடம் வகுப்பறை மாணவர்கள் ஒரு சப்தம் இல்லாம அமைதியா இருக்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், உள்ளுக்குள்ள ஒரு நியந்தா இருக்கார், ஒரு வழிநடத்தக்கூடியவர் இருக்கார், ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் வெளியில போயிட்டாரு எப்படி தெரியும்? தெரிஞ்சுதானே? அடைக்கி வச்சு இந்த சப்தம் எல்லாம் மீண்டு கொண்டு வருது. அப்போ அமைதிப்படுத்துதல் என்பது ஒவ்வொரு சாதனத்தின் மூலமாக, சினிமா பார்ப்பதன் மூலமாக மனதை அமைதிப்படுத்த முயற்சி பண்றோம். அது அமைதி இல்லை. இந்த சினிமா பார்த்த வரைக்கும் மனசு போதையில் இருக்கு. தூங்குவதன் மூலமாக மனதை அமைதிப்படுத்த முயற்சி பண்றோம். தூங்குற வரைக்கும் மன அமைதியான மாதிரி இருக்கு, ஆனா அது அமைதி இல்லை. ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாடகர் தான் உலகத்தை முழுக்க தன் கட்டுப்பாட்டை, அது இளைஞர்களை தன் கட்டுப்பாட்டை. அவனுக்கு பேர்
பாப்பாடல் எல்லாம் போதை இறங்கியது போல அவன் பாடுறதை கேட்டு ஆடிட்டே இருக்க முடியாது. தலையத்திலே ஆடி ஆடி அது அவன் எது வரைக்கும் அந்த பாட்டை பாடுறான் அது வரைக்கும் எல்லாம் அப்படியே தன்னை மறந்து தன் நிலையை மறந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மறந்து அப்படியே போகிறான். எது வரைக்கும் அது அமைதியா இருப்பதை கூட இருக்கிறான். நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அது அமைதியா பாட நிப்பாட்டினானா இது கத்த ஆரம்பிச்சு. அதனால்தான் ரமண மகர்ஷி சொல்ற ஒரு பறக்கின்ற பறவையை கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்தால் அது சப்தம் போடாம தான் இருக்கும். அதை நீங்க திறந்து விடுப்பீங்க. மனமும் அதே போல. மனம் இயற்கையாக அமைதி சுரூபமானது. அவருடைய சுரூபமே அமைதி தான். மாண்டூக்கிய உபநிஷத்துல இந்த சப்த பிரயோகம் வருகிறது. நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ்பிரஜ்ஞம் ந உபயத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞானகணம். இந்த சப்தத்துக்கு நான் சொல்லப்படுங்க. சும்மா கேட்டு எனக்கு அழகான ஒரு மந்திரம். அப்படி சொல்லிட்டே போகும்போது கடைசி என்ன சொல்றாருன்னா சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. ச ஆத்மா அதுதான் ஆத்மா. யாரே? நான் தான். நான் யாரானா சாந்தம். என்னுடைய சொல்லுங்க சாந்தம் சிவம் அத்வைதம். என்னுடைய இயல்பே பேரா. ஆனா நான் என்ன பண்றேன், உள்ளுக்குள்ள அவ்வளவு சப்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெளியிலிருந்து நிறைய சப்தங்களை கொடுத்து இதை கொஞ்ச நேரத்தை அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த சப்தம் ஓயட்டும், இங்க உள்ள சப்தம் அது நீங்க என்ன வேணா இருக்கலாம். தூங்குறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், கோபத்தை வெளிப்படுத்துறதா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் வெளிப்படுத்துறதா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க இயற்கை ருசிப்பதாக இருக்கலாம், ட்ரெக்கிங் போறதா இருக்கலாம், சாப்பிடுறதா இருக்கலாம், என்ன வேணா. பரதநாட்டியமா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், வேத மந்திரங்கள் வச்சிருப்பதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அத்தனையும் எதற்கு? அவர் சொல்றார் தத் ஞானம் பிரசமகரம் யதீந்திரியானாம். அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். தத் ஞானம்ங்கிற அதுதான் ஞானம். எது ஞானம்? எந்த ஞானம் என்னிடத்திலே வந்த மாத்திரத்திலே பிரசமகரம் இந்திரியானா. இந்திரியானா பண்மையில போக இந்திரியங்களும் மனதும் எப்பொழுது பிரசம, சம என்றால் மன அமைதி, பிரசம கரம் அதனுடைய ஆகார விகாரத்தன்மையிலிருந்து விடுபட்டு எப்பொழுது மனம் இயற்கையாக அமைதி நிலையை அடைகிறதோ தத் ஞானம். அதுதான். மற்றதெல்லாம் என்னது? உங்களுக்கு தெரியும், சப்தத்துக்கு நாம சொல்ல வேண்டாம். மற்றதெல்லாம் நான் அவ்வளவு படிச்சிருக்கேனே, மன அமைதியே இல்லையே. 8 வயது பாலகன் அப்பாட போய் சொல்றான், எனக்கு இந்த மோகத்திலிருந்து என்னை விடுவிக்காத, சோகத்திலிருந்து என்னை விடுவிக்காத இந்த அனர்த்த ஞானம் எனக்கு தேவையில்லை, என்னை பந்தப்படுத்தக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டாம். சொல்றது யாரு? 8 வயது பாலகன் தன்னுடைய அப்பா ராஜா மடியில் உட்கார்ந்து சொல்றான், எனக்கு இந்த குப்பை கல்வி எனக்கு வேண்டாம். நாம எந்த கல்வி ரொம்ப ரத்ன கமலம் வச்சு வரவேற்கிறோம்? எந்த கல்வி என்னை சுயநலத்தினுடைய உச்சத்துல வச்சிருக்கோம், எந்த கல்வி என்னை அகங்காரத்தினுடைய உச்சத்துல வச்சிருக்கோம், எந்த கல்வி என்னை விருப்ப உறுப்புடைய உச்சத்துல வச்சிருக்கோம், எந்த கல்வி என்னை தன்னலத்தினுடைய உச்சத்துல வச்சிருக்கோம்,
எந்த கல்வி என்னை எப்பொழுதுமே அஞ்ஞானத்திலேயே வச்சிருக்கோ, எந்த கல்வி என்னை பயத்திலும் பந்தத்திலிருந்து விடுவிக்காமல் வச்சிருக்கோ, எந்த கல்வி எனக்கு விருப்பு வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ, எந்த கல்வி என்னை மன பலகீன தன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுங்க, ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்க. பையன் அமெரிக்காவில் படிக்கணும் சூப்பா, ஒரு கோடி ரூபா கொடுத்து கடன் வாங்கி போய் சேர்த்துக்கணும், படிச்சு முடிச்சு நல்லபடியா வந்துட்டா சரி, அது போயிட்டு அங்கே போனதோட சரி, திரும்பியே வரல. ஏன்னா அதான் கல்வியினுடைய தரம். சுயநலத்தினுடைய மொத்தமும் யாரை பற்றியும் தன்னை பற்றியே கவலைப்பட சொசைட்டி பற்றி கவலைப்படப்படுகிறது. தன் மனதை பற்றி நலனை பற்றியே கவலை இந்த அறிவு. அப்போ எந்த ஞானம் பிரசம கரம், எந்த ஞானம் எனக்குள்ள வந்தால் மனம் அமைதி. நான் இதெல்லாம் சொன்னோடனே மனசுல வந்து கோபம் வரலாம் என் மேல, விருப்பம் வரலாம் என் மேல. அப்ப இந்த கல்வியெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்களான்னா எல்லா குப்பைகளையும் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து எதுக்குறான்னா, இந்த உலகத்துல நான் வந்து விவகாரம் பண்ணணுமே, அதுக்காக வெறும்லி டிரான்சாக்ஷனுக்காக இந்த கல்வி இருக்கட்டும். ஆனால் அது எவ்வகையிலும் என்னுடைய மனதுக்கு நோ யூஸ். இதை ரிசர்ச் பண்ண திருவள்ளுவர் சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்ன. நீ கற்றிருக்காயப்பா, ஆய பயன் என். பியூட்டிஃபுல் கேள்வி. நீ கற்றிருக்கேன்னு சொல்கிறாயே, ஆய பயன் என். அடுத்ததுதான் அதுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த அறிவு வாளறிவன் நற்றார் கொடா. இந்த அறிவு எல்லா இடத்திலும் நீக்கமா நிறைந்திருக்கக்கூடிய அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற இறைவனை நோக்கி இந்த அறிவு போகவில்லை என்றால் கற்றதனால் ஆயப்படும். நம்ம கேட்பது என்ன, நம்முடைய கோல் என்ன, என்னுடைய சாத்திய வஸ்து என்ன? இயல்பாகவே அமைதிதான் என்னுடைய இயல்புனா, அதை நான் அடையாமல் நீங்கள் என்ன வேணா செய்யும், எதை வேணா செய்யும், எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வேணா வாழ்க்கை, எவ்வளவு செல்வத்தை வேணா செய்யும். மனச்சே நலக்னம் ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அது வீரியமா சொல்றாங்க. ததக்கின் 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 ஆங்கில சொல்றது வீரியம். சோ வாட், சோ வாட், சோ வாட், சோ வாட். என்னன்னா எல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கா. ஷடங்கா திவேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்வாதிகத்யம் சுபத்யம் கரோமி. மனச்சேன லக்னம் குரோரக்னி பத்னி ததக்கின் 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 ததக்கின். எந்த ஞானம் என்னை எனக்கு காமித்து கொடுக்கிறது? என்னுடைய அமைதியான சாந்தம், சிவம், இதுதான் இங்கே. திருமூலர் இதேதான் சொல்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாவது. என்னுடைய சொரூபம் வேறு, ஸ்வபாவம் வேறு. ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம். ஸ்வரூபம் என்பது சாந்தம், சிவம், அத்வைதம். ஸ்வபாவம் என்பது மூன்று குணங்கள், மூன்று குணத்தில் இருக்கக்கூடிய வாசனை. இப்ப நாம எது அழியப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னா, இந்த மூன்று குணத்துல அழிவுபட்டு. அதனால நமக்கு ஸ்வரூபத்தையும் ஸ்வபாவத்தையும் பிரித்து பார்ப்பது, எதுல நான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சுபாவத்தில் இருக்கணுமா சுரூபத்தில் இருக்கணுமான்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா,
சுபாவமே இதுதானே, அல்ல சுபாவம். அமைதியாக இருப்பது சுபாவம் அல்ல. அது நான் உத்பவித்து வச்சிருக்கேன். எல்லா சூழ்நிலையும் ஒழுங்கா இருந்தா ரொம்ப அமைதியா இருக்கு. நான் யார்ட்டையுமே போகவே இது வரைக்கும் இவருக்கு எல்லாம் ஒழுங்கா நடந்ததுன்னா அப்படியே அமைதியா இருக்கிற இருப்பார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகணும், அந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகணும், அப்பதான் தெரிய ஒரு உண்மையான சொரூபம் என்ன. எதை விட இந்த மூன்றும் சுபாவத்தின் அடிப்படையிலே வரக்கூடியவை அத்தனையும் என்னை பிரசமகரத்துக்கு கொண்டு போகாது, என்னை அமைதிப்படுத்தாது. நாம் என்ன பண்றோம்? அடிச்சு அமைதிப்படுத்த முயற்சிக்கிறோம். அதனால்தான் பஸ்டர் இது விட எதை என்னை இயல்பாக அமைதிப்படுத்தும் என்றால் ஞானம். என்னை பற்றின ஞானத்தினால் மட்டும்தான் என்னுடைய பேர் இயல்பை நான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேற எந்த சாதனத்தினாலும் எனக்கு அமைதியை கொடுக்க முடியாது. நாண்யம் பந்தா விமுக்தையே அயனா சொல்லிக்கிறது. வேற எந்த பந்தா, வேற எந்த வழிமுறையும் விமுக்தையே அயனாய, முக்தி அடைவதற்கு சாதனங்கள் கிடையாது. கொஞ்சம் அதிகமா உள்ள வாங்குங்க. இல்ல நம்ம ரொம்ப 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 எதுல மயங்குறோம்னே தெரியும். சொரூபத்துக்கு நான் போகணும்னா, சொரூபத்துல போய் நான் இருக்கணும்னா, சொரூப ஆனந்தத்தை நான் பருகணும்னா, சுபாவத்திலிருந்து நான் சொரூபத்துக்கு போவதற்கு தான் இந்த மூன்று சாதனம். வேற எதுவும் இல்லை. சாதனங்கள் சாத்தியத்தை அடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர சாதனங்கள் சாத்தியத்தை காட்டவில்லை என்றால் சாதனங்களினால் ஒரு பிரயோஜனம். அதனாலதான் சாதனங்களை மணிக்கணக்கா பண்றோம், வருடக்கணக்கா பண்றோம், யுகக்கணக்கா பண்றோம். சாதனைகள் எல்லாம் பண்ணி சாத்தியத்துக்கு வாடானா ஈரோட்ல ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார்கள். சுவாமி வார்கள் இங்க வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமா எல்லாம் நடக்கும். நிறைய கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள். நீங்கள் அவர்களுக்காக நான் நல்ல வார்த்தை சொல்லுவேன். சரி, எவ்வளவு நேரம் கொடுப்பாய்? நீங்கள் எவ்வளவு நேரம்னா அப்பவே தள்ளி போச்சு. இந்த மாதிரி சொன்னாலே இந்த கூப்பிடாது ஏண்டானா அவர் மட்டும்தான் இருப்பார், கேட்கிற ஜப்பம் அவங்க இருக்க. அதே போல் நடந்தது. அங்க போனேன், எல்லாம் முடிஞ்சது. இப்பொழுது சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேசுவார்கள் அப்படின்னு மைக்கை கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இந்த மைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி எப்படி பறக்குமோ எல்லாம் பறந்து. அதுல வேற அவர் பில்டப்பா வேற கொடுத்து சுவாமி 2வது சஹஸ்ரநாமத்தினுடைய நாமத்துக்கு அர்த்தம் சொல்லுவார். நினைச்சு பாருங்க. நீங்க கேட்கலாம், ஆயிரக்கணக்கான இருக்கிறார்கள், பக்தர்கள் தானே, பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறார்களே, ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்களே, விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, பக்தர்கள் ஏன்னா அவர்கள் பக்தர்கள். எதற்காக நீ பூஜை பண்ண வந்தாய்? எதற்காக வழக்கு பூஜை செய்தாய்? எதற்காக மந்திரங்கள்லாம் உச்சாரணம் செய்தாய்? அதுல வேற பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல வேற அந்த போற்றிகள் வரும். அதுல முதல் சப்தமே பொன்னும் பொருளும் தருவாய் போற்றி. ஞானம்லாம் வேண்டாம், முக்திலாம் வேண்டாம், பொன்னும் பொருளும் தருவாய் போற்றி. அதுக்கு அங்க போகிறாய், அதுக்கு பகவான் போகிறாய். பொண்ணு பொருள் வேலை செய்வோம், சில உழைச்சுவா. இது அங்கவே காணும், பொண்ணும் பொருளும் தருவாய் போ. நாஸ்திகவாதி மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்து ஓடிட்டானா நான் என்ன பண்றது? நாம நினைச்சுக்கிற எல்லாருமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், அவன் மட்டும்தான் சரியான வாழ்க்கையை நினைச்சுக்கணும்.
தத் ஞானம் பிரசமகரம் யதீந்திரியானா தத் ஞேயம்ங்கிறார். அந்த ஞானத்தை அறிந்து, அதுதான் நீ அறிஞ்சிக்க வேண்டிய ஞானம். வேற எந்த ஒன்றையும் அறிஞ்சிக்க வேண்டாம்பா. மற்ற எதை நீ அறிந்து கொண்டாலும் அது உனக்கு அர்த்தமே, அது உனக்கு மன அமைதியை கொடுத்தார். தத் ஞானம் பிரசமகரம் யதீந்திரியானா தத் ஞேயம் யது உபனிஷத்சு நிச்சிதார்த்தம் தே தன்யா புவி பரமார்த்த நிச்சிதேகா. அடுத்ததுதான் பியூட்டி. சேஷாஸ்து பிரமநிலையே பரிபிரமந்தா. அதை தவிர மற்ற எல்லாரும், அதை நோக்கி போகாத மற்ற ஜென்மெல்லாம் யாரானா பரிபிரமந்தா. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, எல்லா உலகத்துக்கும் போயிட்டு போயிட்டு சுத்தி வராங்களாம். ஒரு உலகத்தை மட்டும் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஏன் அமைதியை தேடி ஓடும். இப்படியாவது அமைதி கிடைத்து விடாமா? அமைதி வெளியில் இல்லை, அமைதி என்னுடைய சொரூபம். யாரும் எனக்கு அமைதியை ஏற்படுத்த முடியாது, அமைதியை கொடுக்க முடியாது. என்னை உணராத வரை இடத்துக்கு போனாலே மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த லட்சணம் கேட்டாலே மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த சப்தத்தை கேட்டாலே மனசு ரொம்ப அமைதியா இருக்குமா? இதுல வேற எனக்கு என்னெல்லாம் டென்ஷன் இருக்கோ எல்லா டென்ஷனையும் புள்ளிய பார்த்தா எல்லாம் புஷ்னு போயிடும். இதெல்லாம் நாம ஏமாறி இருக்கோம். பையன் சப்தத்தை கேட்டாலே எல்லாமே நான் அப்படியே அமைதி. ஒரு நிமித்தமாக ஒன்று வந்தது என்றால் அந்த நிமித்தம் போன போதே பின்னாடியே அந்த அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தமும். சரி, பெருக்கா இந்த சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த மூன்று பகவான் வந்து 3 யோகம்னு சொல்றார். கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஆனா அவர் வந்து முதலியே சொல்லிட்டார், லோகேஸ்மின் விதானிஷ்டா புரா பிரவக்தா ஞானக ஞான யோகின சாங்கியானா கர்ம யோகி. ரெண்டே 2 வார்த்தை. ஒன்று பிரவருத்தி கர்மா, நிவர்த்தி. இந்த பிரவருத்தி என்று வரும்போது அதை நான் இந்த உலகத்தோட நான் என்னை எப்படி இணைத்து கொள்ளுவார்கள், அதை மட்டும் இப்போ சுருக்கமா பார்த்துட்டு நான் வந்து பக்திக்குள்ள ரொம்ப முக்கியமான. அப்ப இந்த சாதனம் எதற்கு கேட்டீங்கன்னா சாத்தியத்தை ஞாபகம். சாத்தியம் என்பது என்னது? சாந்தம், சிவம். என்னை நான் அடைவதற்கு எது இடையூறா இருக்கு? சுபாவம். அது ஞாபகம். சுபாவம் என்னது? உங்களுக்கு சுபாவம் புரியலன்னா மனது. இந்த மனதுதான் யாரும் நமக்கு யாரும் மனதுதான். நாளைக்கு காலையில பார்க்க போறோம்னு சொல்லுங்க. அது நேரடியாக எடுத்தா பஞ்சிங்க கொடுக்குறார். மனதுதான் பந்தத்துக்கு காரணம், மனம்தான் மன ஏவ மனுஷியானா காரணம் பந்த மோட்சத்து. முதல்ல சுபாவம் என்பது 3 குணம். ஒரு கேள்வி வரும், 3 குணம் தடையான? 3 குணம் தடை இல்லை. 3 குணம் பகவானுடைய குணம். 3 குணம் பகவான் சொந்தமானது. தெய்வீகேஷா குணமயி மம மாயாங்கிறார் பகவான். மம மாயா என்னுடைய குணங்கிறார். அவருடைய குணம் எப்படி நமக்கு தடையா இருக்க முடியும்? அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு எப்படி தடையா இருக்கிறான்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவருக்காக கொடுத்தா ப்ராப்ளமே இல்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் ஹேண்டில் பண்றேன் பாருங்க, அப்பதான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னுடைய விருப்பு வெறுப்பையும், என்னுடைய வாசனையையும், என்னுடைய அகங்காரத்தையும், என்னுடைய அறியாமையை கொண்டு போய் அதை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன்? இறைவனுடைய சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றேன். இந்த சாதா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவற்றை எல்லாம், இடையூறுகள் செய்கின்றவற்றை எல்லாம் நீக்குவது மட்டும்தான். வேற ஒன்றும் செய்ய போறது புதுசா எதுவும் நமக்கு வரக்கூடாது. இதுதான் ஏதாவது வந்து மறுபடியும் அதுக்காக நான் ஒரு பிறகு எடுத்தாகும்.
நான் செய்யக்கூடிய இந்த சாதனை, ரெண்டு சாதனையின் மூலமாக எது என்னுடைய ஆழ் அமைதியை தடுக்கிறதோ அனுபவிக்க விடாமல் செய்கிறதோ அந்த இடையூறுகளை நான் நிவர்த்தி செய்வேன். அதுல முதல் நிவர்த்தி தான் நான் நேற்று முந்தானத்தில் பார்த்தேன். என்னது? செயல்பாட்டின் மூலமாக வரக்கூடிய புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடிய பலன் இருக்குல்லவா, அது நம்முடைய மனதை உட்கார்ந்து கொண்டு நம்முடைய மன அமைதியை அனுபவிக்க விடாமல் யாரும் ஒன்றும் செய்ய. என்னுடைய மனம்தான் இந்த எதிர்பார்ப்போடையே இருந்து கொண்டு இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இப்படி கிடைக்கலையே, இப்படி கிடைக்கலையே, அவனுக்கு அது கிடைத்து விட்டதே, அவனுக்கு இது கிடைத்து விட்டதே, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுகின்றேனே, எவ்வளவு முயற்சி எடுத்து எந்த பிரயோஜனமே இல்லையே. இந்த தமிழ் அது புலம்பலும் சொல்லுவோம், விலாவம். இது ஒரு பெரிய கர்ம வினையினால் வரக்கூடிய முதல். இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு கர்ம யோகம்ங்கிற சாதனத்தை கொண்டு வந்தார். அதனுடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம விரிவா பார்த்துட்டோம். இங்க அதை புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். இதுதான் முதல் படி. நம்ம வாழ்க்கையில இரண்டாவது படிக்கு போகணும்னா முதல் படி என்ன? ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். என்னுடைய பூர்வாசிரமத்துல எங்க அப்பாவுடைய சகோதரருடைய பையன் இருந்தார். அவருக்கு இந்த ரத்தத்தை கண்டாலே தவசத்து வரும். அப்பா என்ன பண்ணினா, இந்த பையன் ரத்தத்தை கண்டாலே கீழே விழுந்துடலாம், மயக்க போட்டு விழுந்துடலாம். அதனால எனக்கு இந்த ரத்தத்து மேல இருக்கக்கூடிய விருப்பு உணர்வு, ரத்தத்து மேல இருக்கக்கூடிய அபிமானம் போகும். என்ன பண்றது? இவன் அதுக்கு உண்டான பாடம் என்னன்னு பார்த்தாங்க. +1 +2 அந்த பாடம் சொல்லிருக்காரு. அதுக்கு ஒரு பாடம் இருக்கு இல்லையா? நீ எளிய அறுத்துட்டு வா, நீங்க அறுத்து அதை பற்றி எழுது, சுவாலஜி, பயோலஜி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இப்ப முதல் கிளாஸே ஆசிரியர் கொடுத்ததுனா எங்கேயோ போய் எளியை கொண்டு அறுத்து அதை பற்றி பாடம் எழுது. பிடிச்சிருவான்னு சொன்னா கூட பிடிச்சிருப்பாங்க. அதை எடுத்து அதை அறுத்த அர்த்தமா வரும். இப்ப இந்த பையன் படிச்சு ஆகணும். படிக்கணும்னா இந்த காரியம் பண்ணி ஆகணும். இந்த காரியம் பண்ணா அவனுக்கு தலை சுத்தல் வருகிறது, வாமிட் வருகிறது, மயக்கம் போட்டு விடுறான். ரத்தத்தை பார்த்தா பிடிக்கல, நீ ரத்தத்தை பார்த்துதான் ஆகணும். ஏற்றுண்டா உள்ளவா, ஏற்றுக்கொண்டா இது சூழ்நிலை ஏற்றுக்கொண்டா உள்ளவா இல்லையா அப்படின்னு. இப்போ அந்த சூழ்நிலை அவனை எவ்வகையிலும் காயப்படுத்தாமல், பந்தப்படுத்தாமல், முகிக்காமல், துக்கமடைய வைக்காமல், அவனை கீழே தள்ளாமல் இருக்கணும்னா அவனுக்கு அங்க என்ன தேவைப்படுது? இதை நான் ஏற்றுக்கொண்டுதான், இந்த சூழ்நிலை நான் ஏற்றுக்கொண்டால் நான் வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? இந்த வாழ்க்கை முறையை நான் ஏற்றுக்கொள்ளாத வரை நான் அடுத்த படிக்கு போகலாம். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தையே பகவான் கொடுத்தார்? எனக்கு சின்ன வயதிலேயே வியாதியை கொடுத்தாரு, எங்கிட்ட எல்லா பொருளையும் பறிச்சுட்டாரு, என் சந்தோஷத்தையே பறிச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு இப்படி எல்லாம் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்தாரு. டெய்லி நித்தியம் இந்த புறப்பட்டு ஒவ்வொரு வீட்லையும் கேட்கலாம், என்னதையா அது போகணும்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏற்றுக்கொள், வந்ததை ஏற்றுக்கொள், வராதையும் ஏற்றுக்கொள், வரப்போகின்றவற்றையும் ஏற்றுக்கொள். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். முதல் படி. நாம் அமைதி அடையணும்னு நினைச்சா ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான். ஏற்றுக்கொள்ளாத வரை பகவான் சொல்றார் அர்ஜுனனுக்கு, சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. நைவம் பாவம். அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நிற்கிறாய், போர் செய்ய வந்திருக்கிறாய், போர் வீரனாக நீ வரணும். நீ எப்படி வரணும் தெரியுமா? ததா யுத்தாய
அதன் பிறகு நீ யுத்தம் செய்ய. எதன் பிறகு வரும்? உன்னை மனதளவிலே தயார் செய்து கொண்டு விட்டு யுத்தத்துக்கு. உன்னால் மனதளவிலே உன்னை தயார் செய்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ யுத்தத்துக்கு வர. அப்போ சொல்றார் பகவான், நீ போர்க்களத்திலே நீ நின்று கொண்டு வேலை செய்யும் போது இந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னை. எந்த அனுபவம்? சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஜெயம் அஜயம், பிரியம் அப்பிரியம், இதெல்லாம் உன்னை தொட்டே தீரும். நீ இதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கைன்னு வந்தா இதை நாம் சந்தித்து பகவான் முன்னாடி வாக்கை போட்டார். சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபம் சமே கிருத்வா. என்ன இல்லை, நான் ஏதோ வெளிநாட்டுக்காரன் ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா ஆஹா ஓஹோ என்ன இல்லை. வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அத்தனை விஷயத்தை உள்ள வச்சு போயிட்டாரு. முதல் படி உலகத்தினுடைய நிலையிலிருந்து, உலகத்தினுடைய விவகாரிக்க நிலையிலிருந்து, விவகாரிக்க நிலை என்னை எந்த வகையிலும் வீழ்த்த வேண்டாம், என்னுடைய மன அமைதியை கெடுக்க வேண்டாம், நான் மன அமைதியோடையே இருக்கணும்னு ஆசைப்பட்டா என் மனதிலே இருக்க வேண்டிய முதல் பண்பு இதுதான் கர்மயோகத்தினுடைய முழு ரகசியம். நான் கர்மயோகியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன இயல்பா இருக்கணும்? நான் நிறைய சேவா பண்றேன் சாமி, நான் யார் ஏதாவது சொன்னா உடனே நான் வந்து கோவப்படுறேன், அஜிடேட் ஆகிறேன், என்னால எதுவுமே தாங்கவே முடியும். அது வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து சமூகமா இருந்தாலும் சரி, ஆசிரமா இருந்தாலும் சரி, யாராவது என்ன ஏதாவது சொல்லி குறை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். அப்போ கர்மயோகியில காமின்னு அர்த்தம். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என்னுடைய தர்மத்தை செய்கிறேன் என்றால் அங்கே எனக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு இது வரலன்னா, இந்த பண்பு வரலன்னா, இந்த ஏற்றுக்கொள்கின்ற பண்பு வரலன்னா மற்ற இரண்டுக்குள்ளும் நம்மால் நான் முதல் கிளாஸ்லயே ஃபெயில். அப்படிங்கிற அவன் வந்து 2வது வகுப்பு கூட வகுப்பு போறோம். நீங்க சொல்லலாம் அப்படியே ஏற்றி விட்டு போயிடலாம் சார். முதல் விஷயத்திலேயே தோல்வி என்றால் ஒன்று தோல்வி. அப்போ கர்மம் என்பது எல்லா வினைகளையும் கொண்டு வருகிறது. அதை என்னை தாக்க வேண்டாம் என்றால் பகவான் 2 பியூட்டிஃபுல் சப்தத்தை பிரயோகப்படுத்துகிறார். யோக கர்மசு கௌசலம். சப்தம் சமத்துவம் யோக உச்சதி. இன்னொரு இடத்துல பகவான் சப்தத்தை பயன்படுத்துறார். நான் யோக வாழ்க்கை வாழ்கிறேன், யோகியாக வாழ்கிறேன் அப்படின்னா அந்த யோகத்தினுடைய லட்சணம் என்னன்னா அவர் சொல்றார், விதவிதமான செயல்பாட்டினாலே துக்கங்கள் என்னை வந்து அழைக்கிறது. அந்த துக்கத்திலே நான் இணைந்திருக்கிறேன். அந்த துக்கத்திலிருந்து நான் முழுமையாக விடுபட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு தான் யோகம். துக்க சம்யோகம் வியோகம் யோக சம்யோகம். 6வது துக்க சம்யோகம். துக்கத்திலே நான் வந்து முழுமையாக என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு பெயர் தான் யோகா. யோகானா தலைகீழ் நிற்கிறது இல்லை, தண்ணியில வந்து சிரசாசனம் கொண்டு போறது இல்லை, மூக்க பிடிச்சி 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது யோகா. நல்லா யோகா கிளாஸ் போறதுக்கு சொல்லி வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கட்டி நல்லா ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டு போவோம். அது என்ன ஆன்லைன்ல வேற யோகா கிளாஸ். இது யோகா பண்றதா அல்லது வந்து நித்ரா பண்றதா யாருக்கு தெரியும்? அது ஆன் பண்ணிட்டு அதோட தெரியும். யோகத்தினுடைய டெஃபினேஷன் துக்க சம்யோகம் வியோகம் யோக சம்யோகம். வாட் இஸ் பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். எல்லா துக்கத்திலிருந்தும் விடுதலை எங்கே கிடைக்கிறதோ அதுக்கு பெயர் யோகா.
நான் யோகாவும் பண்றேன் ஆனா துக்கமே போறடா. Then what use? What is the use? What is the purpose? அப்போ முதல் நிலை ஆக்ஷன் ரிசல்ட்டை கொண்டு வரும். அது நீங்க நிஷ்காமியமா பண்ணாலும் சரி, காமியமா பண்ணாலும் சரி, ஆக்ஷன் வந்தாலே அதுக்கு என்ன உண்டு? பலன் என்பது. நாங்க தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம காரியம் பண்றோமே, அது ஓகே. பட் பலன் வந்தே, 3 விதமான பலன் வந்தே, இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரம். எந்த வேணா காரியத்தை பண்ணுங்க, இந்த 3 வந்தே இஷ்டமான பிரியமான பலன் வரும், அல்லது அனிஷ்டம் பிரியம் இல்லாத விரும்பாத பலன் வரும், அல்லது மிஸ்ரம் 2 கலந்து வரும். பாருங்களேன், காஃபில வந்து இந்த 3ஐயும் பார்க்கணும். இஷ்டமான சுவையோட கூடிய காஃபி, அனிஷ்டமான சுவையோட கூடிய காஃபி, மிஸ்ரமான காஃபி. சுவை எந்த தர்மத்தை எந்த பாவத்தை எடுத்துக்கொள்கிற 3ம் வந்தே தீரும். நான் தர்மம் தானே செய்கிறேன், தர்ம காரியத்துக்கு புண்ணிய பலன் வந்து தீரும், பாப காரியத்துக்கு துக்க பலன் வந்து சேரும். எந்த பலன் வந்தாலும் வந்ததை வந்தவாறே ஏற்றுக்கொண்டு அதை அங்கேயே பகவான் சொல்றார், எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி நீ முன்னோக்கி போயிட்டே இருந்தாப்பா. மத் கர்ம கிருத் மத் பரமஹா மத் பக்தா சங்கவர்ஜிதா நிர்வைரைஹி சர்வபூதேஷு நன்மனா பவ பக்தா பவ மத்யாஜி மாமஸ்து மாமே வைஷசி வைவம் ஆத்மானம் கரோஷி யதஷ்னாசி யதுகோஷி ததாசியதே யதபஸ்யசி கௌந்தேயா குருஷ்வே மதர்ப்பணம். நீ என்ன வேணா ஆக்ஷன், நீ தபஸ்வியா தபஸ் பண்ணு, பெரிய யாகம் பண்ணிராயா பண்ணு, டெய்லி டியூட்டியை பண்றாயா தத் குரு செய்கிறார். எப்படி செய்யுமா? மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் செய்து. இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் கேட்கிறீங்களா? முதல் நிலையிலே நான் வெற்றி பெறுவேன். என்ன நிலை? இந்த வருகின்ற பலன் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு என்ன இருக்காது? மோகம் இருக்காது, சோகம் இருக்காது. இந்த 2ம் தான் பெரிய மோகம் சோகம். ஒரு காரியம் நல்லபடியா நடந்ததுன்னா நம்ம கையிலேயே superiority complex அப்படியே மிதந்து. நமக்கு ஒரு காரியம் நடக்காம போடும், சோகம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் தொட்டதெல்லாம் குழந்தைக்கு ராகு வேற டைரக்டா வேற வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன 7 நாடு சரி வேற என்ன பாடா படுத்தி இருக்கிறது. அதுல 2 வருஷமே இருக்கும் சொல்லியிருக்காரு. அதனால ஒண்ணுமே செய்யாம இருக்கலாம், ஒண்ணுமே செய்யாம இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், ஆனா செய்யாம ஏறோமா தூங்காம இருக்கோமா, எல்லா இடங்களும் செய்யுது. முதல் நிலையில கர்மம் என்பது நீங்கள் விரும்பி செய்தாலும் விரும்பாமல் செய்தாலும் அதுக்கு பலன் வரும். அப்படி வரும்போது என்ன செய்யணுமா? பகவான் சொல்றார், சாலாப சந்துக்தா துவந்த்வாதீதோ விமர்சரः சமசித்தா வசித்தௌச்ச கிருத்வா அபிந. கர்மத்தை செஞ்சாலும் கர்மம் உன்னை காயப்படுத்தாது. முதல் நிலையில வெளி உலகத்திலிருந்து டிரான்சாக்ஷன் வேர்ல்டிலிருந்து நான் என்னை சமநிலைக்கு வைத்துக் கொண்டு வெளி உலகம் எப்படி இருந்தாலும் அதை என்னை பாதிக்காம நான் நினைச்சுக்கிறேன். நான் உள் உலகத்துக்கு வரும்போது நம்மளால அந்த பேலன்ஸ்டு மைண்ட் உள்ள வர முடியும். எமோஷனல் வேர்ல்டு உள்ள வரும். முதல் வேர்ல்டு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சக்சஸ் இருந்தாலும் சரி ஃபெயிலியர் இருந்தாலும் சரி நான் சமநிலைக்கு வரேன்னு இருக்கிறேன். ஆனா இந்த மனோ வேர்ல்டு இருக்க எமோஷனல் வேர்ல்டு,
அந்த வேர்ல்டு நாம எல்லாரும் ஒத்துறோம். அதுவும் யாரானா பிடித்தமானவர்கள் வந்து ஏதாவது நம்ம சொல்லிட்டா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என் பையன் என்னுடைய காயப்படுத்துவான்னு எதிர்பார்க்கவே, என் பொண்ணு எப்படி என் காயப்படுத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நொறுங்கி என்னெல்லாம் பார்த்து 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 என்ன பண்ணேன், கடைசியில் என்னை எல்லாரும் தூக்கி எறிந்து விட்டார்கள், என் வாழ்க்கையே அஸ்தமிக்கும். So I want to die. 155 கோடியில ஒன்று போய் நமக்கு யாராவது துக்கப்பட போறாங்க? உங்களுக்கு ஹிருதயமே கிடையாது. நீங்களாம் சன்னியாசி, ஹிருதயமே கிடையாது. எனக்கு தான் தெரியும் வழி, தெரியுமா? இவ்வளவு எப்படி நான் உதாசீனப்படுத்தா தெரியுமா? என் பொண்ணு எப்படி பண்ணாங்க? இந்த புலப்பெல்லாம் நீங்க நானா என்ற பாட்ட கேட்கணும். அங்க இருக்கிறது எல்லாம் இந்த கேஸ் தான். அங்க போயிட்டு நமக்கு மனசு பாரமாயிடும். ஏண்டா பையன் அமெரிக்காவில் இருக்கான், சொல்லுவான் நல்லது தானே, வந்து பார்க்கவே மாட்டேங்கிறான். எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. எனக்கு விட்டு போனதோட சரி. ஆனா வருஷம் மாசம் தோறும் ஒரு வருஷமா அனுப்பிச்சுட்டான். ஒரு நாள் கூட எமோஷனல் வேர்ல்டு இருக்கு இல்லையா? இந்த எமோஷனல் வேர்ல்டுல நான் ரொம்ப 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 காயப்படுகிறேன். நம்மால் அதிலிருந்து எமோஷனல் வேர்ல்டிலிருந்து நம்மால் விடுபட்டு இன்டலெக்சுவல் வேர்ல்டுக்கு வருவது ரொம்ப கடினமாகும். அப்போ சாஸ்திரம் பார்ப்பது, நீ எமோஷனல் வேர்ல்டுல ரொம்ப பேக்வேர்ட்ல இருக்கப்பா, இந்த எமோஷனல் வேர்ல்ட்ல இருந்து இன்டலெக்சுவல் வேர்ல்டுக்கு வந்தாதான் நீ சாத்தியத்துக்கு வர முடியும். அதனால எமோஷனலா நீ இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருந்து உன்னை வீழ்த்தாமல் பார்த்துக்கொள். அப்படி வீழ்த்தாமல் பார்த்துக்கணும்னா இந்த எமோஷனல் எல்லாத்தையும், எமோஷனல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் பகவானிடத்திலே பக்தி. நாம பக்தினா மணி அடிக்கிறது நினைச்சுக்கிறோம், 3 மந்திரம் சொல்றது பக்தி நினைச்சுக்கிறோம், ஆலயத்துக்கு போறது பக்தி நினைச்சுக்கிறோம், பாட்டு பாடுறது பக்தி நினைச்சுக்கிறோம், ஜபிக்கிறது பக்தி நினைச்சுக்கிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணா பக்தி நினைச்சுக்கிறோம். பக்தி என்றால் பக்தி என்கின்ற டாபிக் எடுத்துக்கொண்டு உத்தவரும் கிருஷ்ணனும் பிரிச்சு மெய்கிறார்கள். இதான் போய் பாருங்கள். 11வது ஸ்கந்தம் முழுக்க உத்தவர் கேட்கிறார் பக்தியை பற்றி. முழுக்க முழுக்க பக்தியினுடைய தாற்பயம் அத்தனையும் பேசப்படுகிறது. படிப்படியா போகும். நான் ஏன் பக்தி செய்யணும் அப்படின்னா, பக்தினா என்ன முறை பார்த்துருவோம். அப்பதான் பக்திக்கு உள்ள போறது ஈஸி, இல்லைன்னா அது கஷ்டம். இந்த பக்திங்கிற வார்த்தை இருக்க, அது வந்து ஒரு மயக்கிற வார்த்தை, தப்புதமா புரிஞ்சுக்கிற வார்த்தை. எந்த உணர்விலே ஆசையும் பற்றுதலும் தம்பமும் அபிமானமும் இல்லையோ, எந்த உணர்வுல ஆசையும் பற்றுதலும், பாசம், ஆசை, பாசம், தம்பம், அபிமானம் எந்த உணர்வுல இல்லையோ, எந்த உணர்வுல அந்த உணர்வை இறைவனை தவிர வேறொரு எண்ணமானது எந்த ஒரு உணர்விலே இல்லையோ, அந்த உணர்வு நாரத மகரிஷி அவருடைய பக்தி சூத்திரத்துல முதல் சூத்திரமே இதைத்தான். பக்தினா என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார். முதல்ல சூத்திரத்தை அறிமுகப்படுத்தார். இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் சூத்திரமே என்ன அறிமுகப்படுத்துகிறது என்றால், சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. சா பக்தி, அந்த பக்தி. வாட் இஸ் பக்தி? தஸ்மின் பரம பிரேம், தஸ்மின் பிரம்மணி, அந்த பிரம்மனிடத்தில், அந்த இறைவனிடத்தில். உங்களுக்கு பிரம்மன்ற வார்த்தை கேட்க கஷ்டமா இருந்தா, அந்த இறைவனிடத்தில் பரம பிரேமா, பரம பிரேம ரூபா.
என்ன பரம பிரேம ரூபா. பிரேமை என்பது, பிரேமை என்றால் பிரியம், அன்பு, பாசம், பிரியம், ஆசை, இதெல்லாம் பிரேமை. பரம பிரேமா இதெல்லாம் இல்லாத உணர்வுக்கு பெயர் பரம பிரேமா. அங்க ஆசை இருக்காது, அங்கே பாசம் இருக்காது, அங்கே தம்பம் அபிமானம் இருக்காது. ஒன்னே ஒன்று மட்டும்தான். என்னது? அஸ்மின் பிரம்மன், அஸ்மின் பிரம்மன். அந்த பிரம்மனிடத்திலே அப்பழுக்கற்ற அன்புக்கு பெயர் பக்தி. அது எப்படி இருக்குன்னு கேட்கிறீங்களா? அந்த பக்தி எப்படி கேட்கிறீங்களா? அதையும் பகவான் சொல்றார், நாரத மகர்ஷி சொல்றார். அந்த பக்தி ஒன்றையுமே கேட்காதாம், எதையுமே விரும்பாதாம். அதை அடைந்ததற்கு பிறகு அந்த பக்தியோட கூடியவன் எதையுமே விரும்புவான். பிராப்ய ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந த்வேஷ்டி ந ரமதே ந உத்சாஹி. இங்க என்ன இருக்காது? ஒன்றை அந்த பக்தியினுடைய நிலை அடைந்ததற்கு பிறகு கிஞ்சித் வாஞ்சதி, அவன் ஒன்றுமே தேவை, எதையுமே அவன் வேண்டுவது இல்லை. தனக்கு என்று அவன் எதையுமே வாஞ்சதி, எதையும் கேட்கிறான். ந சோச்சதி, அவனுக்கு துக்கமே கிடையாது. ந த்வேஷ்டி, அவன் எதையும் வெறுப்பதும். ந சோச்சதி ந காஞ்சதி ந த்வேஷ்டி ந ரமதே, அவன் எதையும் ரமிக்கவில்லை. இந்த உலகத்தில் அவன் எதையுமே ரமிக்கவில்லை. ந உற்சாகி, அவனுக்கு எந்த உற்சாகமும் கிடையாது. நமக்கு ஒரு காரியத்தை பண்ண ஆஹா ஓன்னு சொல்லி உற்சாகம் இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்துல இருந்தும் சரி எதிலையும் ந உற்சாகம். அவனுக்கு பின்ன அப்படி இருக்கான், தண்ணில் தானான. இதற்கு போயிருந்தான். இப்ப ஏன் இந்த பக்தி பண்ணணும்? அடுத்த கேள்வி, ஏன் நான் இறைவன்கிட்ட பக்தி பண்ணணும்? நான் என் பொண்டாட்டிட்ட பண்ணக்கூடாதா? என் புருஷன்கிட்ட பண்ணக்கூடாதா? என் குழந்தையில பண்ணக்கூடாதா? இந்த உலகத்தை பண்ணக்கூடாதா? நாட்டுக்காக பண்ணக்கூடாதா? குருக்காக பண்ணக்கூடாதா? செல்வத்திற்காக பண்ணக்கூடாது? ஏன் நான் இறைவனுக்காக பண்ணணும்? கண்ணுக்கு தெரியாத இறைவன் நான் எதுக்கு பண்ணணும்? இறைவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. அவன் எனக்கு என்ன பண்ணிட்டா பெருசா? நான் எதுக்கு அவனுக்கு பண்ணணும்டானா, எமோஷனல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, உணர்வு பூர்வமான உலகம். அந்த உணவு பூர்வமான உலகம் நம்மை அமைதி அடைய விடாமல். முதல் கணம், உணர்வு பூர்வமான உலகம் நம்மை எப்பொழுதுமே பயத்திலேயே பந்தப்படுத்தியே வைத்திருக்கிறது, சார்பு தன்மையிலேயே வைத்திருக்கிறது. பலகீனமானவனாகவே என்னை வைத்திருக்கிறது, எதிர்பார்ப்பு உடையவனாகவே என்னை வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு சுலபமான நீராக பிஹெச்டியே பண்ணுவோம். அது வயசாக இந்த சார்புத்தன்மை ஜாஸ்தியா வருவாங்க. அப்பதான் தெரியும் என்ன வலி ஜாஸ்தியா இருக்கு. அது வரைக்கும் தெரியாது. நல்ல உடம்புல ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா இருக்கும் போது நீ என்னடா எனக்கு பெருசா செய்யுது, கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியாகட்டும், வரைகிறது கம்மியாகட்டும், உள்ள பார்க்க மாட்டேங்கிறான். சொல்லி பக்கத்துக்கு பொண்ணு ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. வந்தா வீட்டுக்கு எடுத்து போதுதான் வருதே தவிர வீட்டுக்கா ஒரு காரியம் மட்டும் கொண்டு போக. நான் ஆபரேஷன் பண்ணி கிடக்குறேன், பக்கத்து தெருல இருக்கா என் பொண்ணு, சாப்பிடாயாமா சாப்பாடு வேணுமாமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க. அதனால இந்த உலகம் நன்றி கெட்ட உலகம், யாருக்குமே எதுவுமே பண்ண. என்ன கொடுத்து இந்த பொண்ணு அந்த வீட்டை கொடுத்துட்டேன், அந்த பையனுக்கு கதை எழுதி கொடுத்துட்டேன், எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கிட்டே நான் போட்டு. அதனால எனக்கு பகவான் மேல பயங்கர கோவம் வந்துருக்கு. அதை சொன்னேன் இதை சொன்னேன், டெய்லி அதை பண்ணேன், நாராயணியம் படிச்சேன்.
உணர்வுபூர்வமான உலகம் நம்மை பலகீனமானவனாக ஆக்கி வைத்து, பலமுடையவனாக இருக்க வேண்டிய நான், அமைதியாக இருக்க வேண்டிய நான் பலகீனப்பட்டவனாக, சார்பு தன்மை உடையவனாக, கோழையாக, தீன புருஷனாக, ஏழையா பிச்சை எடுக்கிறான். போய் பையனே அன்பு காட்டப்பா, பெண்ணே அன்பு காட்டு, பேரனே அன்பு காட்டு. என் பேரனை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான். இவனை எப்படி வளர்த்து தெரியுமா? இவன் வளர்த்ததுக்காக என்னென்னலாம் செஞ்ச தெரியுமா? பேரனை கண்ணிலேயே காட்ட. அவனை கண்ட காட்ட அவனை கிட்ட கிடைக்கும் போது கண்ட காட்ட இடத்தை இழந்தாய். நீங்களாம் எங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா அடுத்த பிறகு உங்களுக்கு சாபம் வரும். 1க்கு 2 பொட்டாட்டியா பத்துட்டு 10 புள்ள பத்துட்டு நான் படுற அவசியம்லாம் அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். சென்னையில ஒரு பெண்மணி தலைமை செயலகத்திலே நல்ல பதவியிலே இருந்து ஓய்வு பெற்றார். நடந்த நிகழ்ச்சி ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. ஒரே ஒரு பையன் இன்னும் அவளை வசிக்கிறாள் படிப்பாங்க. இப்ப இந்த பெண்மணி 15 வருட காலமாக நடைப்பிணமாக வாழ்கிறார். வீட்டுக்குள்ள கணவன் இல்லை. இவள் தலைமை அலுவலகத்திலே தலைமை செயலகத்திலே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவள். கையிலே நிறைய செல்வங்களுக்கு தனி வீடு, தன்னுடைய வீடு இருக்கு, செல்வங்களுக்கு ஒரே பணி. பையனை நல்லபடியாக படிக்க வைத்து ஆளாக்கி வெளிநாட்டுக்கு அங்கேயும் படிக்க வைத்து அங்கேயே அவனுக்கு நல்ல வேலையும் கிடைத்து பையன் திருப்பி வருவான், நம்மை அழைத்துக் கொண்டு போவான் அவர் காத்துக் கொண்டிருக்கிறாள். பெரிய கற்பனை போன பையன் 15 வருட காலமாக தாயினுடைய தொடர்பை துண்டிக்கிறான். அம்மாவிடத்தில் பேசவும் இல்லை, அம்மாவை வந்து பார்க்கவும் இல்லை, அம்மாவுக்கு தேவையான எதையும் செய்து கொடுக்கவும் தயாராக இல்லை. இவள் எப்படியோ யாரையோ பிடித்து அவனுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அவனிடத்துல பேசினாலும் மறுக்கப்படுகிறது. 15 வருட காலமாக வீட்டுக்குள்ளே மனவேதனையோட மன நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி என்னை அந்த பகுதியிலே ஒரு வார காலம் நாராயணியம் பேசணும் சாப்பிட்டு அழைத்தார்கள். போனேன். கடைசி நாள் நாராயணனுடைய சாரத்தை சொல்லி முடிச்சு நிறைவுறுத்தி எல்லோரும் குரு காணிக்கை எல்லாம் கொடுத்து பிரசாதம் வாங்கி கொண்டு போவதற்காக வருகிறார்கள். இந்த பெண்மணியும் வரணும், கையை குருதட்சிணை வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரசாதம் வாங்கத்துக்கு வரிசையில் வருகிறார். அவளால் இந்த 2 அடி வந்து நின்று கொண்டு அவளால் இந்த குருதட்சிணை தவற கொடுக்கவும் முடியவில்லை என்று பிரசாதத்தை வாங்கவும் முடியவில்லை. ஒரு அரை மணி நேரம் அழுதிருக்கிறார். வாய்விட்டு அழுதார். அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்கள்லாம் தேற்றுகிறார்கள், அழாதே அழாதே. நான் சொன்னேன், அழவிடுங்கள் அழகு. She has to cry. வாய்விட்டு அடி. அரை மணி நேரம் அடி. அழுது முடிந்தால் குருதுஷ்ணா கவரைகிட்ட கொடுக்க கூட அவளுக்கு சக்தி இல்லை, பிரசாதம் வாங்கி கொள்வதற்கு சக்தி இல்லை. போயிட்டான். குருதுஷ்ணா கவரை மற்றவளை கொடுத்துட்டு பிரசாதம் நீங்களே வாங்கி நான் போகிறேன் வெளியில போயிட்டான். பின்தொடர்ந்து 2 பேர் ஓடி போய் ஏன் அழுதா, எனக்கு என்ன கஷ்டம், சாமியில சொல்ல வேண்டியதானே, தீர்வு கொடுப்பாரு. அந்த தீர்வு கிடைச்சினா தானே அழுதுட்டு இருக்கேன். நான் 15 வருட காலமாக மன அழுத்தத்திலே இருந்தேன், அதற்கு இவர் தீர்வு கொடுத்து விட்டார். அந்த தீர்வுனால்தான் நான் அழுது, இந்த நன்றிக்காகத்தான் அழுது. என்ன உனக்கு கிடைத்தது? நான் என்ன சொன்னேன்னு தெரியாது, அந்த அந்த சொற்பொழிகள் என்ன சொன்னேன்னு தெரியாது. அது அவளுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது. நாராயணன் உனக்கு எல்லா வகையிலும் உறவுடன் இருப்பான், கடைசி வரைக்கும் கூட வருவான், உன்னை பார்த்துக் கொள்வான். எதற்கு உறவு புரியக்கூடிய உறவிடத்திலே போய் பந்தப்பட்டு கிடைக்கிறாய் மனமே, நான் சொல்லிக்க போல இருக்கு. அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது.
15 வருட காலமாக நான் வியாதியோடு இருந்தேனே, வியாதிக்கு மருந்து உடனே கிடைச்சிட்டு நான் நாராயணன் அல்லவா பிடித்திருக்க வேண்டும், ஒரு நித்தியம் இல்லாத உறவிடத்திலே போய் வாழ்க்கையை குறைத்து விட்டேன், எவ்வளவு பெரிய புத்து நான். அதுக்காக உறவோட வாழ வேண்டாம் சொல்ல சாமி வெட்டி விடுறாரு. குடும்பத்துக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்றதே வேலையா இருக்காது. பிள்ளை அப்பாட்ட பிரிக்கிறது, பொண்டாட்டி கணவன் பிரிக்கிறது, இதே வேலையா இருக்கு. சுவாமியில இதான் வேலை போறதுக்கு இதுவாகவே அடையறான போடுங்கடாண்ணா. உறவாடுங்கள், உணர்வுடன் இருங்கள். ஆனால் அந்த உணர்வு என்ன செய்யக்கூடாது? என்னை பந்தப்படுத்தவும் கூடாது, பலகீனமான ஆக்கவும் கூடாது, என்னை அந்த உறவு எவ்வகையிலும் என்னை வீழ்த்தவும் கூடாது, அந்த 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 உணர்வானது என்னை எவ்வகையிலும் காயப்படுத்தக்கூடாது. அந்த உறவு என்னை, அந்த உணர்வு என்னை இறைவன்பால் அழைத்துக் கொண்டு போகவில்லை என்றால் அந்த உணர்வினால என்ன பிரயோஜனம்? உறவு என்பது உறவாடுவதற்காக. எதற்கு உறவாடணும்? உயர்வை அடைவதற்காக உறவாடணும், பந்தப்படுவதற்காக அல்ல. உறவுடன் இருப்போம், உறவாடுவோம், தப்பு கிடையாது. ஆனா அந்த உறவும் உறவாட எதிர்க்கிறாங்க, உயர்வை நோக்கி போ. ஒரு மாணவன் என்னோட டிராவல் பண்ணான் கொஞ்ச நாளைக்கு, சக்சஸ்ஃபுல்லா ஒழுங்கா வருவான், காலேஜுக்கு போன பையன், வேலைக்கு போனவன். கல்யாணம் காணவே இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனை பார்த்தேன். என்னடா ஆச்சு, ஏண்டா வரல? நீங்க எதுவும் சாப்பிட முடியுது, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் சொன்னது நீங்க தானே. இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் பொண்டாட்டியை பார்க்கறதோ அவங்கள வந்து பார்க்கறதா? இதே பொண்டாட்டி வந்தா என்ன வந்து பார்க்கறதா சொல்லியிருக்கா? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உறவு வந்து நல்லது நடப்பா. நீ அவனும் சேர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டிய வாழ்க்கையில ஆனந்தமா பிரயாணம் பண்ண வேண்டியதே. சாமி வேண்டாம், நான் ஏற்கனவே இப்படி ஆயிட்டேன்னு கோவத்துல இருக்கேன், நீ கிளறாது. ப்ராப்ளமே நீங்கதான். உறவு உறவு என்பது, உறவாடுதல் என்பது உணர்வை மேம்படுத்துவதற்காக. உணர்வு என்னை வீழ்த்துவதாக இருந்தால் நான் அவரை ஏதோ ஒரு தவறான அணுகுமுறையிலே இருக்கிறேன். அது என்னை வீழ்த்த வேண்டாம் என்றால் என்னுடைய உணர்வுகள் அத்தனையும் இறைவனின்பால் நான் திருப்பிவிட்டான். ரொம்ப சிம்பிள். இதை பாகவத்துல எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா? பாகவத்துல இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. உள்ளத்துல உணர்வு இருக்கு, உணர்வனை மாத்திக்க வேண்டாங்க. உணர்வனை மாத்திக்கவே செய்யாது. கோபம் இருக்கா, கோபம் வச்சுக்கோ. ஆசை இருக்கா, ஆசையை வச்சுக்கோ. பொறாமை இருக்கா, பொறாமையை வச்சுக்கோ. எல்லாத்தையும் வச்சுக்கோ, தப்பே கிடையாது. நீ எதையுமே மாற்ற வேண்டாம். உள்ளத்துல இருக்கக்கூடிய உணர்வு அப்படியே இருக்கு. நீ அதை மாற்றதான் முயற்சி எடுக்காத, டென்ஷன் தான். என்ன பண்ணுமா? ஆசை இருந்தால் ஆசையை நாராயணனிடத்திலே கொண்டு. வெரி சிம்பிள். கோபம் இருக்கா, நாராயணத்துல கொண்டு. பொறாமைப்படுகிறாயா, நாராயணத்திலே பொறாமை. மயக்கம் வருகிறதா, நாராயணை கண்டு மயக்கம். உறவாடு நினைக்கிறாயா, நாராயணோட உறவாடு. தம்பம் கர்வம் இருக்கா, நாராயணன். அப்படி காமித்தவர்கள் தான் பக்தர். ஆசை அதிகமாக இருந்து ஆசையை முழுக்க நாராயணனிடத்திலே காமித்த பக்தர் தான் யாரு? ஆசையினாலேயே இறைவனை அடைந்தவர், பாசத்தினாலேயே இறைவனை அடைந்தவர். ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர். கோபத்தினாலேயே இறைவனை அடைந்தவர் யாரு? பொறாமையினாலேயே இறைவனை அடைந்தவர். எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. லோபத்தினாலேயே இறைவனை அடைந்தவர், பயத்தினால் இறைவனை அடைந்தவர். அதனால்தான் சுகமகரிஷி சொல்றார், உத்தவர் பார்க்கிறார், சுகமகரிஷி பார்க்கிறார், பேர்பட்ட பக்தனா இருக்கக்கூடாது. யாரை கூட கம்சனை போன்ற பக்தனா இருக்கக்கூடாதா? ஏண்டானா அவனுக்கு பயங்கிற அந்த உணர்வு. எங்கு பார்த்தாலும் நாராயணா தெரியவா, எங்கு பார்த்தாலும் நாராயணன் ஒண்ணுமே இல்லையா.
பக்கம் பார்த்தா இதை பார்த்தா அதே பொருள் தெரியலையே. அவனுக்கு பயத்தினால எதுல பார்த்தாலும் நாராயணன் அதனால எழுதுறார், அவன் ஏற்கனவேயே முக்தி அடைந்து விட்டான், இனிமேல் பகவான் வந்து அவனை கொள்றதுக்கு ஒண்ணு இல்லை, வெறுமனா உடம்ப கீழே தர்றான், அவ்வளவுதான். ஆல்ரெடி உள்ளம் நாராயணத்திலேயே போய் ஆழ்வார் பெருமான் எழுதுறார், ஐம்புலன்களும் கண்ணே என் உணர்வுகள் அத்தனையும் நான் இறைவனின் பார். கோபம் இருக்கா இருக்கட்டுமே, இப்ப என்ன அதை மாத்திரம் ஏன் ட்ரை பண்ணணும்? இறைவன்கிட்ட கோபப்படும். பிரியா தீட்சிதர் வந்து சிவபெருமான குறிச்சு பாடிட்டே இருக்கார். ஒரு கோபமா ஒரு சிவனை குறிச்சு பாடு, ரொம்ப கோபம். எனக்கு வந்து அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறாரேன்னு கோபத்துல திட்ட ஆரம்பிச்சார் சிவபெருமான. உனக்கு இருக்கிறதே மொத்தமே அரக்கன். ஒரு கண்ணை கண்ணப்பனை கொடுத்துட்ட, இன்னொரு கண்ணை இன்னொரு எடுத்துட்டு போயிட்டா அர்த்தநாரி வேஷம் கொண்டு, மேல இருக்கக்கூடிய கண்ணுல பாதி கண்ணுல வந்து கங்கை உட்காண்டா, உனக்கு இருக்கிறதே மொத்தமே அரக்கண்டாப்பா. 3 கண் எல்லாரும் சொல்றாங்க, இதுல நான் அரக்கன் தான் சொல்றேன். சொன்னோடே பகவான் உனக்கு என்னடா ஆகணும், எனக்கு இதுக்கு திட்டு. எப்பொழுது என்னுடைய உணர்வுகளை இறைவனின் பால், எவ்வளவு சுலபம், கஷ்டமே. இதைத்தானே புதுசா கண்டுபிடிச்சு வருகிறார்கள். போர் வருகிறதா, விரலை பிடித்துக்கொள், ஆகாயத்தை பார், 1 2 3 4 5 அதுக்கு 10,000 ஃபீஸ். இலவசமா பகவான் சொல்றா, உணர்வை இறைவன்கிட்ட கொண்டு போடா. அதான் பக்தி என்கின்ற சப்தத்துக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, அம் அக அப்படின்னு 2 அக்ஷரம் இருக்கு இல்லையா, உயிர் எழுத்துல 1000 எழுத்துன்னு சொல்லுவோம். அம் அக, ஆ விசர்க்கம் 2 பொருள். அதே போல பா பாங்கிற சப்தத்துல 2 விசர்க்கம் 2 கோடு வந்ததுன்னா பக, அக பக. இந்த பகங்கிற சப்தத்துக்கு என்னடா அர்த்தம்டான்னா குறைபாடு, குற்றம், அழுக்கு, சோர்வுத்தன்மை, இதெல்லாம் மனசுல இருக்கு. இந்த உணர்வுகளால ஏற்படக்கூடிய குறைபாடு குற்றங்கள் இருக்கு இல்லையா, இத போறதுக்கு என்ன வழி? யார் குறைபாடு காரணம் அவங்க பின்னாடியே போனா தீர்வாகுமா? அவங்க நினைக்கிறதுனால தீர்வாகுமா? ஒன்று நாம் அவர்களை விட்டு போயாகும், அல்லது அவர்கள் நம்மை விட்டு போயாகும். ஒருத்தர் எங்களோட சித்தவாரி கேம்புக்கு வந்தார், கணவன் மனைவியா வந்தார். அந்த உட்கார்ந்து கொண்டு 1 வாரம் கிளாஸ்ல அட்டன் பண்ணார். அது பிறகு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். முதல் கேள்வி, நீங்க சொன்னது எதுவுமே எனக்குள்ள போல, நீங்க சொன்னது எதுவுமே எனக்குள்ள போல, என்னதான் பண்ணீங்களா? நீங்க சொன்ன ஒவ்வொரு உதாரணத்தை கொடுக்கும் போது, இப்போ என் பையன் கூட இல்லையே, பையன் போயிட்டான், அவன் மேலே முடிஞ்சு போயிட்டான், இப்போ என் பையன் கூட இல்லையே, அவன் நினைச்சுன்னா ரொம்ப காப்பாற்றலையே. எத்தனை வருஷமா? 30 வருஷம் ஆச்சு பையன் போய். இது 30 வருஷமா அவனையும் நினைச்சுருக்காங்க. இந்த 30 வருஷத்துல 3 நிமிஷம் இறைவன் நினைச்சிருந்தா எவ்வளவு முக்தி கிடைச்சு. பக்தி என்பது எதற்காக என்றால், குறைபாடுடைய மனம், உணர்வுகளால் அமைதி இல்லாமல் இருக்கின்ற மனதை உறுதியாக இருக்கின்ற, மாறாமல் இருக்கின்ற இறைவனிடத்திலே கொண்டு போய் வைப்பதற்கு பெயர்தான். இதை எவ்வளவு அழகா திருவள்ளுவர் சொல்றாரு, எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கணும் அவர். கேளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் காலையில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி செய்தார். மனதை கொண்டு போய் இறைவனிடத்துல வைக்கலன்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கை, இந்த பக்தியை பற்றி, இப்ப பக்தினா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த பக்தி யோகத்தை பத்தி பார்க்கணும். அதனால இன்று போய் நாளை வாருங்கள், இந்த பக்தி யோகத்தை பத்தி ரொம்ப விரிவா பார்க்கலாம் பகவான் சொல்றாரு. பார்க்கணும்.
நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாளை காலை 7 மணிக்கு உபனிஷத் கிளாஸ்.